ஆர்சிபி காரன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டான்ற அந்த கர்வத்துல வந்திருக்காப்ல. ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆபனன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்க, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முஞ்சாவது நல்லா இருக்குமா? பாக்கலாம். அப்படி சால்ட்டும் கோலியும் அடிச்சாங்களா இல்லையா? அடுத்து கேப்டன் பத்திட்டாரு வேற வந்து அடிச்சாப்ல. வந்துட்டேன்டா, இனிமே என் ஆட்டம். சீலம் எப்பா சிஎஸ்கே காரரே உள்ள வருது. எங்கடா போனியாவே? அப்படியே போயிட்டியா? ஆனா வந்துட்டு அதை விட பெரிய பைத்தியக்காரங்கள்லாம் நாங்க ஸ்பின்னர்ல வச்சிருக்கோம். நம்ம ஆசன ஏண்டா போடா போப்பா போடா அடிக்க போறேன். ஹை டியூட்ஸ். ஸோ போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஐபிஎல், அதாவது வந்து ஐபிஎல் டீம்ஸை பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம். ரைவல்ரியாக வந்து 2 பேர் சண்டை போட்டிருப்பாங்க. ஸோ நேற்று தான் வந்து அதோட ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்துச்சு. எந்த 2 டீமுக்காக வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அன்னைக்கு வந்து எந்த டீம் வந்து ஜெயிக்காதுன்னு சொன்னாங்களோ அந்த டீம் வந்து சொல்லப்போனால் நேற்று ஜெயிச்சிருச்சு. ஸோ இன்னைக்கு வந்து சொல்லப்போனால் வந்து என்ன சொல்ல, வன்மத்தை வந்து ரொம்ப கக்கிறதுக்காக வந்து ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆர்சிபிக்காரன். ஸோ இந்த சிஎஸ்கே காரன் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறான்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவே. நேற்று ஆர்சிபி ஜெயிச்சிட்டான், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னன்னா, பஞ்சாயத்து இருக்கு பஞ்சாயத்து இருக்கு பஞ்சாயத்து இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீனா மீனா ஷிமாவா அத்தகே பைனாப்பர பர அத்தமா பொக பொக அஹோபாக்கா. ஸோ டியூட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆர்சிபி காரனும் ஸோ சிஎஸ்கே காரனும் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே காரன் அன்னைக்கு என்ன சொன்னா, லைக் ஃபர்ஸ்ட் மேட்சை ஜெயிச்சு காமிங்கடான்னு சொன்னான். ஸோ இதுக்காகவே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்போண்டான்னு சொல்லிட்டு ஜெயிச்ச அந்த என்ன சொல்ல, அந்த கர்வத்துல அந்த ஆணவத்துல வந்திருக்கான் நம்ம கிரி. ஆர்சிபி காரா உள்ள வருது. வர சொல்லு, அவன வர சொல்லு. அடுத்து நம்ம சிஎஸ்கே காரனையும் கூப்பிட்டுருவோமா? எப்பா சிஎஸ்கே காரரே உள்ள வருது. எங்கடா போனியாவே? அப்படியே போயிட்டியா? இருடா வரடா. என்னடா இத வந்து ஃபர்ஸ்ட் வெச்சறோ அடிக்கவே மாட்டாயேன்னு சொன்ன. ஆர்சிபி காரன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டான்ற அந்த கர்வத்துல வந்திருக்காப்ல. ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆபனன் பார்ட்டிய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்க, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முஞ்சாவது நல்லா இருக்குமா? பாக்கலாம். ஸோ சிஎஸ்கே காரரே நேத்து ஆர்சிபி என்ன சொல்ல, கிட்டத்தட்ட 7 விக்கெட்ல வந்து ஜெயிச்சிட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிட்டாங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆர்சிபி ரசிகர்களுக்கு கிரி மாதிரி கண்டிஷன்களுக்குலாம் வந்து நேற்று தான் வந்து ஒரு நல்ல விஷயம், அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல விஷயம் நடந்துக்குன்னா நேற்று தான் அது. அதை வந்து நானே வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சிட்டீங்க. டேய் கொஞ்சம் அமைதியா நான் பேசுறேன்ல. என்னன்னா வந்துட்டு பேசுறேன்டா, எனக்கு மட்டும் கூட வந்தேல. அதான் நான் முழுசா பேசுறேன், உனக்கு சாதமா தான் பேச போறேன். உங்க வாழ்க்கையிலே ஒரு நல்ல விஷயம் நடந்தது அது நேத்து தான். ஏன்னா வந்து இப்போ கேகேஆர் வந்து இஷ்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து விபதி போட்டுட்டு இருந்தாங்க. அது வந்து நேத்து வந்து நல்ல நீங்க அவங்களுக்கு விபதி போற மாதிரி ஆயிடுச்சு. நான் சொன்ன ஃபேட்லாம் வந்துட்டு அப்படியே வந்து மாறிடுச்சு. எப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை போட்டு அடிச்சுட்டீங்க. இங்க பாரு, நீ அது தெரிஞ்சு சொன்னியா இல்ல தெரியாம சொன்னியான்னு சொல்லிட்டு தெரியல. இங்க பாரு, 2 பவுலர் சொன்னியா இல்லையா, நரேனையும் வருணே சொன்னேன். அடிச்சு அட்டாக் தான் வருண் வந்த உடனே அடி, அவ்வளவுதான். இன்னொன்னு சொல்லணும்னா என்னன்னா, லைக் வந்து நம்ம கிரி வந்து ரொம்ப கர்வத்தோட வந்திருக்காப்ல. ஏன்னா நேத்து அவங்க டீம் வந்து ஒரு கேட்ச் விட்டாலும் நல்லா வந்து ரன் அடிக்க விட்டாலும் நேத்து வந்து 7 விக்கெட் வித்தியாசத்துல கோலியோட ஆசீர்வாதத்துல ஜெயிச்சிட்டாங்க. அதான் இல்ல இப்பனே நேத்து செங்கல் சைக்கோன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்துட்டு இறக்குனாங்க. அவன் தான் கேம் சேஞ்சரே. வந்து இங்க வந்து கேம் சேஞ்சர் வந்து செங்கல் சைக்கோ தான். நான் அந்த மீம் வந்து காலையில பார்த்தேன். அது வந்து எப்படின்னா நம்ம குணால் பாண்டியா தான். தலைவன் வந்து ஸ்பின் பவுலரா இல்ல மீடியம் ஃபாஸ்டா எனக்கு சத்தியமா தெரியல. தலைவன் பவுன்ஸ் போட்டுட்டு இருக்கான், தலைக்கு பவுன்ஸ் போடுறான். இந்த பயத்திலே அவுட் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்து பந்து எல்லாமே 110ல வருது. ஸ்பின்னெல்லாம் மேக்ஸிமம் 100 தான் போடுவாங்க. அவன் 110க்கு மேல போட்டுட்டு இருக்கான். வச்சு கால்ல எரியறான். இது ஜெயிச்சது வந்து முத போடும்போது அடிச்சு விட்டாங்க. அடுத்து 3 ஓவர் தான் ஒழுங்கா போட்டான். ஹேசல்வுட் நல்லா போட்டான், 2 ஓவர் நல்லா போட்டான். எனக்கு தெரியும் ஹேசல்வுட் எப்பவுமே நல்லா போட்டேன்னு சொல்லிட்டு. என்னதான் நீங்க உங்களுக்கு நேத்து விபதி அவங்க அடிச்சிருப்பாங்க, செங்கல் சைக்கோ தான் வந்து காப்பாத்தி விட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஒன்னு சொல்லட்டா, ஆனா பவர் பிளேல 2 டீமுமே நல்லா விளையாண்டாங்க. அதுதான் பவர் பிளேல 2 டீமுமே நான் நினைச்சேன்
பழையபடி இன்னைக்கு ஒரு 240 இருக்கா ஆர்சிபி விருது இருக்கா நினைச்சேன். பார்த்தா மிடில் ஓவர்ஸ்ல வந்து அவங்க வந்து படுத்துட்டாங்க. செட்டு தொம்போலா போயிருச்சு. ஆமா ஆமா வேண்டாம் இங்க பாரு ஒரு விக்கெட் விழுந்தோடனே அவங்க அங்க டவுட் ஆயிட்டாங்க. ரஷல் ரிங்கு சிங் டக்கு டக்குன்னு அவுட். இல்லடா ஏன்னா இதுக்கு ஆண்ட்ரே ரசல் இப்படி அவுட் ஆனதுதான் எனக்கு கொஞ்சம் எனக்கு ஆச்சரியமாவே அதான் இருந்துச்சு. என்னன்னா நான் வந்து என்ன பாக்குறேன்னா தப்பே சொல்லக்கூடாது. செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மிடில் ஆர்டர் தான் வந்து முடிச்சு கொடுக்கணும். அந்த வேலையை வந்து நேத்து அவங்க பண்ணவே இல்லை சுத்தமா. லுக்கூர்ற சொல்லட்டுமா சொல்லு. என்னை அடிச்சிட்டு பெருசா பீத்திக்கிறாங்க. கொஞ்சம் படுத்துட்டாங்க. உண்மை சொன்னா படுத்துட்டாங்க நேத்து. நான் என்ன சொல்றேன்னா நேத்து வந்து நீங்க ஜெயிக்கல, அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க வந்துட்டு அவங்க படுத்துட்டாங்க. அவ்வளவுதான். பேட்டிங்க பாத்தியா இல்லையா? வந்த உடனே அடிதான். பட் என்னதான் எந்த பவுலர் எல்லாம் கிடையாது. பட் என்னதான் இருந்தாலும் 2 பேரோட பார்ட்னர்ஷிப் செம்மையா இருந்துச்சா இல்லையா? ஓப்பனிங் சால்ட் கோலிய சொல்றேன். கோலி வந்து எந்த ஐபிஎல்லையும் பார்க்காத கோலியை நம்ம இந்த ஐபிஎல்ல பாத்துருக்கோம். இந்த ஐபிஎல்ல பார்த்தோம். ஆமா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு வீறு வீசிட்டீங்க. முத பால்ல 4 என்ன மைண்ட் செட்ல வந்திருக்காங்க. அந்த ஒரே பால் தான். அந்த 6 எல்லாம் பாத்தியா? 2 6 சரியான 6 ஸ்ட்ரைட்ல தூக்கி விட்டது. சரியான 6 ஸ்ட்ரைட்ல தானே. வெரியான 6 அது. அது வந்து நான் வந்து எப்படி பாக்குறேன்னா வந்து கோலி எல்லா பேரும் வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. என்னன்னா நான் வந்து எப்பவுமே கோலியை வந்து நான் ஓட்ட மாட்டேன். ஏன்னா வந்து நான் என்னதான் ரைவல் ஃபேனா இருந்தாலுமே கோலி சில பிளேயர்ஸ் நான் வந்து ஓட்ட மாட்டேன். ஏன்னா வந்து அவங்க ரன் அடிச்சிருக்காங்க எனக்கு தெரியும். கோலி வந்து வருஷம் ரன் அடிக்கிற ஆள் தான். ஆனா வந்து இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, கோலி வந்துட்டு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு, 50 பாலுக்கு 100 ரன் அடிக்கிறாப்ல, 60 பாலுக்கு 100 ரன். இந்த தடவை தலை வந்து வேற லெவல் ஃபார்ம்ல வந்திருக்கான். இதே ஃபார்ம்ல இருந்தீங்கன்னா நீங்க குவாலிஃபை ஆகலாம். ஆவீங்க சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா சொல்ல போனா வந்து நம்ம இது சால்ட்டா இருக்கட்டும், அவங்கலாம் வந்து 50 அந்த சால்ட்டும் கோலியும் வந்து 50 ஃபர்ஸ்ட் 50 பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், அடுத்து 100 பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும், அது உண்மையிலேயே செம்மையா இருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, கோலி வந்து தலைவன் வந்த நேரத்துல இருந்து மேட்ச் முடிகிற வரைக்கும் நின்று விளாண்டு கொடுத்துட்டு போயிருக்கான். இன்னொன்னு சொல்லணும்னா சால்ட் வந்து போன வருஷம் கேகேஆர் நல்லா விளாண்டா மனுஷன். அதனால வந்து கேகேஆரோட இந்த இழுக்கு போன வருஷம் கேகேஆர் வந்து வின் பண்ணதுக்கு காரணமே சால்ட் தான். என்னை பொறுத்தவரைக்கும் சால்ட் நிறைய தான். இந்த இதுல வந்து அந்த ஈடன் கார்டன்ஸோட இந்த இடுக்கு பிட்ச்ல இருந்து எல்லாமே தலைவனுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா பவுலரையும் விளாண்டுருப்பியா, எல்லா பவுலர் விளாண்டனால வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா தலைவன் அடிச்சு போட்டியான். அது வந்துட்டு சால்ட்டோட விக்கெட் வந்து இவங்க எடுக்கல, அவனாதான் கொடுத்தியான். அதுவாதான் இன்சைட் அடிக்க போய் தான் அவுட் ஆன. அதாவது சால்ட் வந்து நான் பார்த்ததுல வந்து இவங்க எடுக்கல. நேத்து மேட்ச் நீ ஓவராலா பார்த்தனா வந்து ஆர்சிபி நல்லா விளாண்டாங்க. ஆனா இதே ஆணவத்தோட ஆடிட்டு 28ஆம் தேதி வந்துடாதீங்க சேப்பாக்கு. உங்களுக்கு விவிதி கண்டிப்பா இருக்கு. இந்த ஆணவம் வந்து அங்க இருக்க கூடாது. இன்னைக்கு ஒரு விவிதி இருக்கு, 28ஆம் தேதி ஒரு விவிதி இருக்கு. உனக்குதான் இருக்கு. இங்க பாரு, ஆப்போசிட்டா நடக்குதா? இதுவும் ஆப்போசிட்டா நடக்கும். நீ பாக்கலாம். இன்னைக்கு விடுப்பா, இருங்க என்னதான் சரி, நானே இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல வந்து சப்போர்ட் பண்ணலாம் நினைச்சேன். பட் ஆனா நீங்க வந்து ரொம்ப தான் பேசுறீங்க பாத்துக்கோங்க ஆர்சிபியன்ஸ். அதான் ஒரு மேட்ச் பேச்சு மச்சா. இதுதான் டிபிக்கல் ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து இப்படி தான் இருப்பாங்க. டிபிக்கல் தற்குறி ஃபேன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு மேட்ச் அதெல்லாம் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல மீம்ல போய் இது பண்றது, கேகேஆரோட பேஜ்ல போய் அசிங்கமா திட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு. ஆக்சுவலா இந்த ஒரு வாரத்துல நான் அதிகமா பார்த்த மீம் என்னன்னா, ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு ஏன்டா ஆடுறீங்கன்ட்டு தான். இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, நெக்ஸ்ட் மேட்ச் அப்ப பாப்போம். அதான் நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா ஆர்சிபி ஃபேனுக்கு வந்து இதுதான் சொல்ல போனா. ஆர்சிபி ஃபேனா பார்க்க முடியும். அமைதியா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து குவாலிஃபை ஆகலாம். குவாலிஃபை ஆன பிறகு நல்லா இருந்தீங்கன்னா கப்படி கூட வாய்ப்பு இருக்கு. நல்ல டீம் இருக்கு. புவனேஸ்வர் குமார் வந்து உள்ள வந்துட்டா டீம் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும். எனக்கே தெரியுது. மூடிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா இருக்கும். தெரியுதுலாம் இல்ல, நான் வந்து கரெக்டா பேசுறேன். உங்க வாழ்க்கையிலே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னா வந்து அது வந்து நேத்துதான். நீங்க வந்து இந்த ஆணவத்தை வந்து குறைச்சிட்டு நல்லா இருந்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கப்பு அடிக்கலாம். கப்பு நீங்க வாயை மூட்டு அடிச்சீங்கன்னா எனக்கே வந்து சந்தோஷம் தான். நான் வந்து ரைவல் ஃபேன்னால இதை சொல்லவே கூடாது. ஆனா டீம் வந்து நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த டீம்ல இருக்கனால நான் சொல்றேன். நீங்க இந்த ஆணவத்தை குறைச்சிங்கன்னா இந்த வருஷம் கப்பை வந்து கப்பு கிட்ட போலாம். அடிப்பீங்கன்னு சொல்ல மாட்டேன், கப்பு கிட்ட போலாம். இல்லன்னா கடைசி வரைக்கும் லேடிஸ் சுத்த வேண்டியதுதான். எல்லா பேரும் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வருஷம் 18ஆவது வருஷம் நீங்க ரொம்ப டெவலப் பண்ணி வச்சிட்டீங்க. ஏன்னா கோலிக்கு 18, கோலி நம்பர் 18 ரொம்ப டெவலப் பண்ணி வச்சிட்டீங்க. கப்பு அடிக்கலன்னா நான் ஓட்ட மாட்டேன். பாத்துக்கோ.
கப் அடிப்போம் பாரு, கண்டிப்பா கப் அடிப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி கோலாகலமா சரி ஜெயிச்சிருக்கோம். பாரேன் அடிக்கிறோம். கப்பு கப் நீங்க அடிக்கிறோம் இந்த வாட்டி. ஜி 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 அடிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். அடிச்சிட்டு பேசுங்க ஜி. அடிச்சிட்டு பேசுங்க. இந்த சரி தடவை இந்த தடவை ஆ, இந்த தடவை உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணும் ஜி. இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, சப்போர்ட் பண்றேனா இல்லையா? ஆனா நீங்க பேசுற பேச்ச பார்த்தா எனக்கே உங்களை அடிக்கணும் போல அடிக்கிற தோணுது மாதிரி ஜி. தோணுது. அப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கே கிடையாது. வெறுப்பாகும் அப்படியே. ஜெயிச்சதா கொண்டாடி ஆகண்டா, அதான்டா அதெல்லாம் ஃபேன்ஸுக்கு இருக்கும் தெரியுமா? டேய் அது குதூகலமா இருக்கும். அது கரெக்ட் தான் ஜி. பட் ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டு பேசுறீங்களே ஜி. டேய் நாங்க மேட்ச்ல கொண்டாடவே ஜெயிச்சிட்டீங்க நான் ஜி, ஃபர்ஸ்ட் அதுக்கு இங்க பாரு, சந்தோஷம் தான் ஜி. ஜெயிச்சது இங்க பாரு சிம்பிளா ஜெயிக்கல. அடி தடாலடி அடிச்சு தான் ஜெயிச்சிருக்கோம். நாங்களும் உங்களை கேவலமா அடிச்சிருக்கோம்டா. இது வரைக்கும் ஒண்ணுமே மீம் கூட போட்டது இல்லடா. எதுவுமே போட மாட்டீங்க. அதெல்லாம் டீமே கிடையாது எங்களுக்குலாம். உண்மையா சொல்லணும்னா இப்போ அதெல்லாம் இவ்வளவு முடிஞ்சு பேர் சொல்ல போச்சு, மாட்டேன் முடிஞ்சு நானு. போச்சு. இந்த சீசன்ல பாரு. சரி சரி நல்லா வந்தா அத சந்தோஷம் விடுங்க தான். ஜி, அத விடுங்க ஜி. உங்க டீம் ஆர்சிபி உட்காந்து மாஸா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ பத்தி ஒண்ணா சொல்றது. அதான்டா இப்ப டாஸ் ஜெயிச்சதுலயே ஒரு ஜெயிச்சிட்டேன்னு தான் சொல்லணும் மேட்ச. அதான் அந்த மீம். டாஸ் இந்த ஜெயிச்சு டாஸ் ஜெயிச்சிட்ட உடனே மேட்ச் ஜெயிச்ச மாதிரி உட்காந்து ஓடிட்டு இருக்கீங்க. புத்தி காட்டுறேன் பாரு இங்க பாரு தெரியுதா? ஆரம்பத்துல இங்க பாரு ஆரம்பத்துல ஏர்லியரா ஒரு விக்கெட் கேகேஆர் விட்டாங்க. அவர் ஆமா ஆமா. அப்புறம் ரகானியாவும் நிறையனும் நின்னு விளையாண்டாங்க. அது கொஞ்சம் பக்குன்னு இருந்துச்சு. நானே ஒத்துக்கிறேன் அத. அண்ணே அவன் அந்த அடி அடிச்சுட்டு போறான் வாங்கிட்டு சும்மா நிக்கிறீங்க. அடின்னு எவன்டா சொன்னா எருமை வைத்தியம்டா அது. சோ அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க விக்கெட் விழுந்தோடனே அடுத்து சடசடன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஸ்கோர் பாத்தீங்கன்னா ஆமா. கம்மியாயிருச்சு. ஒரு 200 ம். பிளஸ்ஸா இருந்தா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அப்புறம் பேட்டிங் உள்ள வந்த பாரு அது அங்கதான் இருக்கு. சால்ட்டும் சரி, அதாவது கூலும் சரி. ஒரு நிமிஷம். அதாவது பகுமான பேச்சு வந்துருச்சு பாத்தீங்களா? 200 பிளஸ்ஸா இருந்தா எங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும். சரி பேசுங்க பேசுங்க. உள்ளதான் நான் சொல்றேன். அடுத்து இல்ல ஆர்சிபி இவன் பேட்டிங் இப்படி தான் சொல்லாம இருக்கு. விட்டானே. 200 கட்சி தான் நாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாங்க வந்து இப்ப ஈஸியா ஜெயிச்சிருப்போம். அப்படி ஏய், மனசுல இப்பயும் வந்திருக்கும்டா. சொன்னோம்னா சரி சொல்லிட்டு சொல்லாம வந்திருப்பேன். புத்தி எனக்கு அதான் தெரியும். பகுமான பேச்சு பகுமான வருது. பேச்சு. சொல்லுங்க. சால்ட்டும் இங்க பாரு சரி, அதெல்லாம் விடு. சால்ட்டும் கோலி நின்னு அடிச்சாங்களா இல்லையா? அடுத்து அடிச்சாங்க. கேப்டன் பத்திட்டாரு வேற வந்து அடிச்சாப்ல. வந்துட்டேன்டா இனிமே என் ஆட்டம் சிலம் பட்டிதார் நல்ல நல்ல ஆட்டம். நல்ல ஆட்டம். பட்டிதார் நல்ல ஆட்டம். நல்ல கேப்டன்சி நல்ல கேப்டன்சி. அவ்வளவுதான். சரி அதெல்லாம் அடுத்து விடுங்க. உள்ள அப்ப கடைசியா பார்த்தா லியாம் லிவிங்ஸ்டன் வந்து சரி finish பண்ணாப்ல. அதான் Happy Diwali, folks. ஃபினிஷ் பண்ணிட்டு ஜெயிச்சிட்டீங்க விட்டுருங்க. ஜெயிச்சதோ ஜெயிச்சிட்டீங்களா முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. இன்னைக்குதான் நீங்க ஒரிஜினல் டிரைவரே நீங்க இன்னைக்குதான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கோடாலிக்காரங்களுக்கும் இளம் இளம் ரத்தங்களை வந்து வளர்த்துறவங்களுக்கும் மேட்ச் இருக்கு. இன்னைக்கு கோடாலிக்காரங்க வந்து அவங்க ஊர்ல போய் விளையாடுறாங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கே கோடாலிக்காரங்க வந்து மண்டைய பழக்க போறாங்களா இல்லன்னா வந்து கோடாலிக்காரங்க வேற யாருக்குள்ள எஸ்ஆர் வச்சுதாங்க. எஸ்ஆர்எச் தான். ஏன்னா வந்து ஒருத்தரும் வந்து கொடூரமானவங்க நமக்கே தெரியும். கமின்ஸோட தலைமையில இருக்காங்க. டீம்ல வந்து ஒண்ணு வந்து ஒரு மாதிரி பைத்தியக்காரங்க தான். இன்னைக்கு மேட்ச்ல வந்து 3 மணிக்கு தெரிஞ்சிரும் எவன் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு. அந்த பக்கமும் பார்த்தோன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சலசது கிடையாது. அந்த பக்கம் நம்ம சஞ்சு சாம்சன் தலைமையில இப்ப டீம் வந்துட்டு இறங்க போகுது. அது நம்ம 13 வயசு ஒரு பொடியனை வச்சிருக்காங்க. நான் போன வீட்டை சொன்ன மாதிரி அந்த பொடியனை வந்து இப்ப இறக்குறாங்களா அப்ப சொல்லிட்டு பாக்கலாம். டீம் அந்த பக்கம் தங்கலாம் இருக்கு. சரி இந்த மேட்ச் முடிஞ்சாச்சு. நான் கிரி நைட் ஜெயிச்சிருவீங்களா இல்ல விவிதி தான் எங்க ஊர்ல நடக்குதுடா? நீ சொல்ல ஆர்சிபி இங்க பாரு. நான் என்ன எம்ஐ சப்போர்ட்டர் ஆர்சிபி சப்போர்ட்டர். அந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் கரெக்டா இருந்துச்சு. இந்த மேட்ச் கரெக்டா ஆகும் பாரு. டேய் அது வந்து வெளியூர்ரா. இது எங்க ஊர்ரா? நம்ம இது சேப்பாக்கடா. இப்படிடா சரி அதெல்லாம் ஓகே தான் கிரி. அதெல்லாம் ஓகே தான். உங்களுக்கு பாரு உங்க ஸ்ட்ரென்த் வந்து ஸ்பின் தான். ஸ்பின்ன மட்டும் நாங்க பார்த்து ஆட்டோம்னா வின் தான் மேட்ச். எங்கால ஒருத்தன் அங்க இருக்கானே. அதெல்லாம் எழுத்தீங்களா அவ்வளவுதான். இங்க பாரு அவர் வந்து எங்க டீம் வந்துட்டாரு. இப்ப எங்க டீம் அவரு சரியா? என்னதான் இருந்தாலும் இங்க எங்கால ஒருத்தன் அங்க இறக்கி இருக்கோம். எதுக்கு 2 பேர் இறக்கி இருக்கோம் நாங்க. 2 பேர் இறக்கி இருக்கோம். நம்ம இன்னைக்கு பாரு தக்காளி எல்லா பாலும் 6 இல்லையான்னு மட்டும் பாரு. நான் சாங்னருக்கு வந்து சேப்பாக்கோட எப்படி இண்டு இடுக்கு குண்டு குழி எல்லாமே தெரியுமோ அதை விட சேப்பாக்குல பிறந்து வளர்ந்து ஆளான ஒரு ஆளை வந்து மறுபடியும் கம்பேக் கொடுத்து உள்ளக்குள்ள இறக்கி இருக்கோம். அவர் தான் நம்ம ஆசன்னா. தலைவனுக்கு வந்து சேப்பாக்கோட ஒவ்வொரு புல்லும் தெரியும். என்ன வந்து டெவலப் பண்ணி சொல்லணும்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஹாஸுக்கு சப்போர்ட்டா வந்துட்டு ஒருத்தனை வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒருத்தனை கூட்டு வந்து இறக்கிருக்கோம். அவனை பத்தி சொல்லணும்னா வந்து தலைவன் எல்லா லீக் எல்லா பிரான்சைஸ்லயும் வந்துட்டு தலைவன் தான் வந்து ஒரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அட்டாக்கிங் பவுலர். போன சீசன் வந்து எங்களுக்கு வந்து இதுதான் வந்து பெரிய பஞ்சாயத்தா இருந்துச்சு. ஜடேஜாவுக்கு வந்து ஒரு செம்ம இதா இருக்கும். அதை போல வந்து ரச்சின் ரவீந்திரா வேற கையை சுத்துவியா.
ஆல்ரவுண்டர்ஸ் படையே இருக்கு, சாம் கரன்ல இருந்து எல்லா பேரும் இருக்காங்க. நாங்க வந்து இதை மட்டும் பார்த்தாகணும். இதுவே உங்க சைடு பார்த்தோம்னா வந்துட்டு பும்ரா கிடையாது, பாண்டியா கிடையாது. என்ன சொல்ற, ஜெயிச்சிருவீங்களா? நான் நிதிஷ் நெகட்டிவா அடிக்கிட்டு போற, பாசிட்டிவ் சொல்றதுக்கு 1000 இருக்குடா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ரீசெண்டா சாம்பியன் டிராபி ஜெயிச்சாப்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கைனா கேப்டன்சி பாத்தீங்கன்னா நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காப்ல. அது ஒரு டைம்ல பவுலர்லாம் ஒரு யங் பவுலர்ஸ்லாம் நாங்க வச்சிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா மெயினா சொல்லணும்னா நம்ம ட்ரெண்ட் போல்ட் அப்போ கழட்டி 2 விக்கெட்டை கழட்டி விட போறாப்ல பாரு. கழட்டும். என்னதான் நம்ம வந்து ஆர்சிபி வந்து விபத்து அப்படி இப்படின்னு சொன்னாலும் நேற்று உண்மையிலேயே ஆர்சிபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. என்ன அந்த ஒரு கேட்ச் விட்டது தான் வந்து காரியத்துப்புறமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது தொடச்சிட்டு இருங்க நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு கோலியும் சால்ட்டு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் கோலியை வந்து உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். லைக் வந்து எப்பயுமே கோலி வந்து கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. பட் ஆனால் நேற்று மேட்ச்ல வந்து கடைசி அதாவது மேட்ச் ஃபினிஷ் பண்ற வரைக்கும் நின்று விளாண்டு கொடுத்துட்டு போனாப்ல. உண்மையிலேயே வந்து ஆர்சிபிக்கு இது வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்னே சொல்லலாம். நம்ம இந்த ஐபிஎல்ல வந்து கொஞ்சம் வந்து நல்லா ஃபன்னாவே எடுத்துட்டு போகலாம். ஸோ நமக்கு வந்து என்னதான் சொல்லிட்டு ரைவல்ரின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாலும் ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ வந்து இதோட வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். வீடியோ எண்டுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ ஆர்சிபியன்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த மேட்ச்ல சந்தோஷமா தூங்க, 22 பாத்துக்கலாம். சந்தோஷமா ஒரு வாரத்துக்கு நிம்மதிதான். அடுத்த ஓகே, பை பை. நாளைக்கு நான் இன்னைக்கு மேட்சை பார்த்துட்டு நான் இன்னைக்கு நைட்டு ரிவ்யூ பண்ண முடியுமான்னு தெரியல. மேபி நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோ வரலாம். ஸோ வந்து வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க. ஓகே டியூட்ஸ், பாய். மும்பையா சிஎஸ்கேன்னு பாத்துடலாம். பை ஏ சிஎஸ்கே தான்டா ஜெயிக்கும். பட வந்துட்டான் பேசுறதுக்கு. நீ இந்த ஊர் தானடா, கத்திக்கு கத்தி சண்டைக்கு சண்டை ஒண்டிக்கு ஒண்டி வரியா? டேய், இந்த ஊரு சமாதியில இருக்கிற பாதி பேர் என் கூட சண்டை போட்டவங்க தான்டா. அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல உன் மூஞ்சில ஈ முக்கியம் பாக்குறியா? 5 கப்பு வச்சுட்டு இவங்களே இப்படி சண்டை போடுறாங்களே, நம்ம கிட்ட 1 கப்பு கூட இல்ல, வண்டியை எடுங்கடா.